ஆமென். எடுங்க, தேவ செய்திக்கு நேராய் விரைந்து கடந்து சொல்வோம். லூக்கா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். லூக்கா 2:14 சத்தமாக வாசிக்கலாம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல பிரியமோ உண்டாவதாக. ஆண்டவரே எங்களோடு பேசுங்க, இடைப்படுங்க. வெள்ளிய சத்தத்தினால எங்கள் வாழ்க்கையை சொல்லி பார்க்குங்க. அடி நான் பிரயோஜனமான பாத்திரம், கடமையை மாத்திரம் செய்கிறேன். நீர் எங்களை மறைத்து வெளிப்படும் சுவாமி. ஆமென். ஹல்லேலூயா. நல்லா 2 கையை உயர்த்தி அல்லேலூயா சத்தமா சொல்லலாமே. நல்லா சத்தமா சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து அனுப்ப போகிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. நல்ல சத்தமா கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்றவங்க, மேல இருக்கவங்க சத்தமா கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க ஒரு ஹல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே, இயேசு கிறிஸ்து பிறந்தார்னு எல்லாருக்கும் தெரியும். இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே பூமியில கேட்கப்பட்ட சத்தம் என்ன? அந்த முதல் சத்தம் என்ன அப்படி தெரியுமா? என்ன சத்தம்? எங்குள்ள சத்தம்? யாரிடத்தில் உள்ள சத்தம்? மூணே மூணு பாயிண்ட் தான் இன்னைக்கு. ஆமென். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. 3 விஷயம் தான். என்ன சத்தம், எங்கு உள்ள சத்தம், யாரிடத்துல உள்ள சத்தம். ஆமென். முதல்ல தேவ தூத சேனை கூடி இந்த வார்த்தையை சொல்றாங்க. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே மனுஷர் மேல பிரியமோ உண்டாவதாக. இயேசு பிறந்ததுனால 3 காரியங்கள் நடக்குது. 1 மகிமை. கரங்களை வைத்து சொல்லுங்க. 1 என்னது? நல்ல சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்களை அந்த மகிமையினால் நிரப்பி அனுப்ப போகிறார். கரங்களை தட்டி ஆமென் சொல்றவங்க, ஏல்மனா ஷக்கலமா தூனஹா ஜீதல ஹந்தனமா, கர்த்தர் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அவருடைய மகிமையினால நிறைவாக்கி அனுப்ப போகிறார். கரங்களை உயர்த்தி சத்தம் ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை. முதலாவது இயேசு பிறந்ததுனால பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாச்சா? யாருக்கு மகிமை உண்டாகச்சா? ஏன் பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாச்சுன்னா, என்னைக்குமே நல்லா கவனிங்களேன், தாய்மார்லாம் நல்லா சமைப்பாங்க. அவங்க சமைச்சு முடிச்ச உடனே அந்த பிரியாணியுடைய அவுட்புட்டை நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு ஐயோ சூப்பரா இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? சத்தமா சொல்லுங்க. அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? சந்தோஷம் கிடைக்கும். என்னைக்குமே கவனிச்சுக்கோங்களேன், நம்ம ஒருத்தன் புகழ்றத காட்டிலோ நம்ம ஒரு விஷயத்தை செய்யறோம், அதை புகழ் தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமென். நம்மளை புகழ்றத காட்டிலோ, நீங்க செஞ்சு வச்சிருக்கீங்களா உங்க பிள்ளைகளை, உங்க பிள்ளையை யாராவது புகழ்ந்தாங்கன்னா அப்படியே உங்களுக்கு அப்படியே உடம்பெல்லாம் என்ன பண்ணும்? பூரிப்படையும். உங்க புகழ்றத காட்டிலும் உங்க பிள்ளைகளை. ஆமா. இன்னும் நல்ல ஒரு திருக்குறள் உண்டு, ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கம். எல்லாரும் வாசனும் நினைச்சு சொல்றாங்க. சாமி இது திருக்குறளப்பா, திருக்குறள். ஆமென். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஆமென். என்னைக்கும் தாய்மார்களுக்கு பிள்ளைகளை புகழ்ந்த உடனே ரொம்ப பிடிக்கும். உங்கள் பிள்ளை சூப்பருங்க. உங்கள் சில தாய்மார் இருப்பாங்க, ஐயோ பிள்ளைகனாலே பிடிக்காது, பிள்ளைக வளர்ச்சி பிடிக்காது, பிள்ளைக புகழ் பிடிக்காது, என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதுக்கு எதிராக கண்டிப்பாக செய்வாங்க. சில தாய்மார் அப்படி வேற. ஆனால் கர்த்தர் உங்களை அவர் தம்முடைய கரத்தின் கிரியைகளாகிய உங்களை பார்த்து அவர் சந்தோஷப்பட அதிக வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் கையை தட்டி ஆமென் சொல்லலாமே? இன்னைக்கு நான் அதை தான் கொண்டு போக போறேன். எப்படி இயேசு பிறந்ததுனால நிறைய கான்செப்ட்ல கிறிஸ்துமஸ் நம்ம செலிப்ரேட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஆமென். நான் கண்டினியூஸா பேசிட்டு இருக்கேன். இம்மானுவேல் என்பதற்கு இயேசு பிறந்ததின் ஆசீர்வாதமே கடவுள் எப்பவும் மனுஷன் கூட இருக்கிறார். ஆமென். மனுஷன் கூட கடவுள் உறவு ஏற்படுத்தப்படும்படியாக ஆமென் இயேசு பூமியில பிறந்தார். இயேசு பிறந்த நோக்கமே மனுஷன் கூட ஆண்டவர் எப்பொழுதுமே இருக்கும்படியாக. அதுக்கு முன்பதாக பரிசுத்த ஆவியானவர் அப்பப்போ சீசனுக்கு வருவாரு, சீசனுக்கு என்ன பண்ணிடுவாரு? பெய் கொண்டு இருப்பார். எப்பவுமே மனுஷன் கூட வாசமா இருப்பதற்காக தான் இயேசு பூமியில வந்து இந்த மனுஷ ரூபத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறார். வந்து வாழ்ந்து அவர் பரமேறி சென்றார். ரியல் கிறிஸ்மஸ், உண்மையான கிறிஸ்மஸ் நான் நீங்க நினைக்கிற மாதிரி இட்ஸ் நாட் a celebration. ஆமென். இட்ஸ் நெவர், கிடையாது. சீரே வேற. ஆமென். அவங்க உயிருக்கு பயந்து போய்கொண்டு இருந்தார்கள். அந்த நேரத்தில் நல்லா கவனிங்க, பாக்கெட்ல ஒண்ணும் இல்லாத நேரத்தில், ஊரை காலி பண்ணி போய்கொண்டிருக்க நேரத்தில் கர்த்தர் ஆச்சரியமாய் சாஸ்திரிகளை அனுப்பி அவர்கள் தாய் தகப்பன் தேவைகளை தங்கம் மூலமாக ஆண்டவர் என்ன பண்ணறாரு?
கொடுக்கிறாரு. ஆமென். கையை வைத்து அல்லேலூயா சொல்லலாமே. கிறிஸ்மஸ் இஸ் நாட் அபவுட் புட்டிங் இன்சைட், இட்ஸ் கிவிங் சம்திங் டு காட். ரியல் கிறிஸ்மஸ்னா கடவுளுக்கு நீங்க என்ன கொடுக்குறீங்க? பக்கத்துல பார்த்து கேளுங்க. உண்மையான கிறிஸ்மஸ்னா பாஸ்டர் மக்களுக்கு கொடுக்க கூடாது, மக்கள் தான் பாஸ்டருக்கு கொடுக்கணும். உண்மையான கிறிஸ்மஸ் தான் நீங்க தான் கடவுளுக்கு கொடுக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உண்மையான கிறிஸ்மஸ்னா நல்ல வாயை தரங்க. உண்மையான கிறிஸ்மஸ்னா நீங்க தான் கடவுளுக்கு கொடுக்கணும். புரியுதா? இப்போ அதனால நீங்க நம்ம நினைக்கிற மாதிரி இது ஒரு கலாச்சாரம், இது ஒரு ட்ரெண்டு, அவ்வளவுதான். நாங்க அப்படியே கலாச்சாரத்தை பார்க்குறோம், கலாச்சாரத்தை கடைபிடிக்கல. ஆனால் இயேசு பிறந்ததை 100% நாங்கள் நம்புகிறோம். ஆனால் அவர் பிறந்ததின் நோக்கம், ரகசியம் புத்தாடை போடுவதிலோ, அவர் பிறந்ததின் ரகசியம் நம்ம பந்தா பண்ணுவதிலையோ அதில் கிடையாது. அவர் பிறந்ததின் ரகசியம் பிதாவோடு நம்மளை சேர்த்து வச்சிருக்காரு, கடவுளோட உறவை கொடுத்துருக்காரு. எத்தனை பேர் கையை தட்டி ஒரு ஆமென் சொல்றீங்க? சத்தமா அல்லேலூயா சொல்லலாமே. பாவியா இருந்தாலும் கடவுளே என்று கூப்பிடத்தக்க அளவுக்கு கடவுள் அவனுக்கு ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். நம்ம இந்த பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். அதுல மிக மேன்மையான பாக்கியம் தேவனுக்கு இயேசு பிறந்ததினால் தேவனுக்கு மகிமை உண்டாச்சா? யாருக்கு மகிமை உண்டாகுச்சா? எதனால தேவனுக்கு மகிமை உண்டாச்சு? எடுங்க பார்க்கலாம். ஏசாயா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆவது வசனம். ஏசாயா 9:6. நல்ல சத்தமா வாசிக்கலாம். ஏசாயா 9:6 வாசிங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவரது தோளின் மேல் இருக்கும். தொடர்ந்து வாசிங்க. சத்தமா சொல்லுங்க. நித்திய பிதா. வெயிட் a minute. நான் கேட்கிறேன், இயேசுவை காட்டிலும் பவர்ஃபுல் ஆனவங்க இதுக்கு முன்னாடி பூமியில பிறந்தாங்களா? இன்னைக்கு சரியான ஒரு நல்ல ஒரு ஸ்பார்க்கிங்கான மேட்டருக்குள்ள போறோம். இயேசுவை காட்டிலும் பவர்ஃபுல் ஆனவங்க பூமியில பிறந்தாங்களா? இது பிறந்தாங்க. இயேசுவினுடைய எலும்பு பட்டு யாரும் உயிரோடு எந்திக்கல. ஆனா தீர்க்கதரிசியாகிய எலிசாவுடைய எலும்பு எது மேல பட்டுச்சு? அந்த பாடை மேல பட்டு ட்ரை போன்ஸ்ல இருந்து பவர் உள்ள வந்து உயிரோடு எழும்பினாங்க. இயேசுவை காட்டிலும் பயங்கர வல்லமையில கிரியை செய்த தீர்க்கதரிசிகள் பழைய ஏற்பாட்டுல உள்ள இறங்கி வந்தாங்க. அதனாலதான் இவனுக்கு என்ன பண்ணானுங்கன்னா பவர் கம்பாரிசன். இந்த ஜூவிஸ்குள்ள பவர் கம்பாரிசன். அதனாலதான் கேட்கான், ஏல நீ மோசையை காட்டிலும் பெருசா சொல்லிடுவீரோ? ஏன்னா மோசை எதை பலந்து காமிச்சான்? கடலை பலந்து காமிச்சான். இங்க இயேசு கடலுக்கு மேல நடந்து காமிச்சார். நடந்தது பெருசா, பலந்தது பெருசா? பிரச்சனை அதான். இயேசுவை ஏன் அவங்க ஏத்துக்கலைன்னா, ஒண்ணு மதவெறி, ஒன்னு மதவெறி, ரெண்டாவது கம்பாரிசன். எந்த விதத்துல நீ பெரிய ஆளுப்பா, மோசை காட்டிலும் பெருசா? நாங்க மோசையை பார்த்திருக்கிறோம். ஆமென் ஆமென். கையை வைத்து அல்லேலூயா சொல்லலாமே. இயேசு பிறப்புல ஸ்பெஷாலிட்டி இருக்குது. இயேசு பிறந்தல யூனிக்னஸ் இருக்குது. ஆமென். நீங்க உங்க மேட்டர்ல கண்ணை திறந்தாரு, அதை காட்டிலும் வல்லமை வாய்ந்தவர்கள் பிறந்தார்கள். ஆமென். ஆனா ஏன் இயேசு? அதனாலதான் பிரச்சனைங்க. அதனாலதான் மக்கள் இவரை ஏற்றுக்கொள்ள தயக்கப்பட்டார்கள். இவரை ஏற்றுக்கொள்ள அநேகர், எலியா ஜோமனி அந்த சிறு பையன் உயிரோடு எதிர்க்கிறான். ஆமென். இங்க இயேசு அதை தான் செய்யறாரு. ஆமென். நிறைய விஷயங்கள் இயேசு செய்த காரியங்களை அநேக பேர் பழைய ஏற்பாட்டில் செஞ்சிருக்கிறாங்க. ஆனா ஏன் தேவனுடைய நாம மகிமைப்பட்டுச்சுன்னா, அவர்கள் எல்லாரும் தீர்க்கதரிசிகள். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமே. அற்புத அடையாளம் செய்பவர்கள். கரங்களை தட்டி ஆமென் சொல்லலாமே. ஆனா இயேசுட்ட மட்டும் ஏன் ஒரு வித்தியாசமான காரியம் வந்துச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன். திரும்ப இந்த 9ஆம் அதிகாரம் 6ஆவது வசனத்தை திரும்ப நல்ல சத்தமா வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 9:6. ஏன் இயேசு வேறுபட்டவராக தோன்றினார்? வாசிங்க. தீர்க்கதரிசி நீங்க சொல்ல சொல்ல உங்களுக்கு ஆப்போசிட்டா ஒரு சென்டென்ஸ் வச்சுட்டே வரேன். நீங்க வாசிங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து. நமக்கு ஒரு, நான் சொல்றேன், நமக்கு ஒரு தீர்க்கதரிசி கொடுக்கப்பட்டார். செட் ஆகுமா? செட் ஆக. அடுத்து வாசிங்க. நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டாரா? செட் ஆகுமா? செட் ஆக. அடுத்து வாசிங்க. கர்த்தத்துவம், ஆண்டவருடைய முழு பரிமாணம் யாருக்கு மேல இருந்துச்சு? இயேசு கிறிஸ்துக்கு மேல அமர்ந்து இருந்தது. கடவுளுடைய பரிமாணமாக இயேசு இந்த பூமியில பிறந்தார். கையை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே.
கடவுளின் மனித அவதாரம் யாரு? இயேசு. ஆமென். ஆனா பூமியில இருந்த பரிசுத்தவான்கள் யாருமே கடவுளின் அவதாரம் கிடையாது. இப்ப தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா, நார்த் இந்தியால பாத்தீங்கன்னா நிறைய ஹியூமன் காட்ஸ் இருப்பாங்க. அவங்க சொல்றது என்னன்னா, கடவுள் யாரா பிறந்திருக்காரு? மனுஷனா பிறந்திருக்காரு. ஆனா பூமியிலேயே கடவுள், there is no human gods, they are operating in evil spirits. பொல்லாத ஆவியில செயல்படுறாங்களே ஒழிய அங்க மனித கடவுள் என்பது கிடையாது. இந்த பூமியிலேயே மனித கடவுள் என்று சொல்ல போனால் நம் ஆண்டவராகிய இயேசு மட்டும்தான். எத்தனை பேர் கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே? they so called as prophets. ஆமென். அல்லேலூயா. மோசே குழந்தை, நிறைய குழந்தை பிறப்பை பத்தி பைபிள் சொல்லுது. மோசே பிறந்தாரு. ஆமென். அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிசிக்கல் ரெமெடிய, அதாவது சரீர பிரகாரமான மீட்பை மோசே ஏற்படுத்தினார். ஆமென். அநேகர் பிறந்தார்கள், சரீர பிரகாரமான மீட்பை கொடுத்தாங்க. ஆனா இவர் ஒருத்தர் மட்டும்தான் சரீர பிரகாரமான மீட்பை மட்டும் நமக்கு கொடுக்கல, ஆவியின் பிரமாணத்தினாக நம்முடைய ஆத்துமாக்கு இவர் ஒரு மீட்பை பெற்று தந்திருக்கிறார். நான் சொல்லுகிறேன், அதான் இயேசு சொல்லுகிறாரு, நானே வழியும் சத்தியமோ. மோசே வழி கிடையாது, மோசே சத்தியமாகாது. ஆமென். மோசே ஜீவனா மாற முடியாது, எலியா மாற முடியாது, எலிசா மாற முடியாது, யாரால் தாவீது மாற முடியாது. அந்த பூமியில நானே வழியும் சத்தியமும் ஜீவனா வந்ததுனால நம்ம சொல்லுகிறோம், இவர் எல்லோரிலும் உயர்ந்தவர், எல்லோரிலும் சிறந்தவர், எல்லோரிலும் பெரியவர். எத்தனை பேர் கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்ல விரும்புறவங்க சத்தமா நல்ல கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே? சொல்லுங்க சத்தமா அல்லேலூயா. நல்ல ஒரு பாட்டு உண்டு, இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூவினில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. வெயிட் பண்ணுங்க. இயேசு இயேசுதான். இயேசுக்கு முன்னாடியே யாரும் அப்படி கிடையாது, இயேசுக்கு பின்னாடி யாரும் கிடையாது. அதான் வேதம் சொல்லுது, நான் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய கர்த்தர். ஆமென். அவர் இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவர். அப்படின்னா அந்த காலத்திலையும் நான் தான், இந்த காலத்திலையும் நான் தான், வருங்காலத்திலையும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில என்னைக்கு நீங்க நிறைய பேர் லைஃப்ல நீங்க உட்கார்ந்துருக்க ஏகப்பட்ட பேர் யோசித்து இருப்பது, அவங்களுக்கு ஹிந்து ஒரு மதம், எனக்கு கிறிஸ்தவம் ஒரு மதம். ஐ எம் a கிறிஸ்டியன். நான் யாரு? கிறிஸ்டியன். அவங்க முஸ்லீம், நாங்க யாரு? கிறிஸ்டியன். இதுக்காக நம்ம கடவுளை தேட அவசியமே கிடையாது. என்னைக்கு உங்க வாழ்க்கையில இயேசு சாதாரணமானவர் கிடையாது, அசாதாரணமானவர், விசேஷமானவர், எல்லோரிலும் உயர்ந்தவர், எல்லோரிலும் சிறந்தவர். ஆமென். கையை வைத்து அல்லேலூயா சொல்லலாமே? யாருமே உயிர் தள்ளல, ஆனா இயேசு உயிரோடு எழும்பினார். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்றவங்க சத்தமா. நான் ஒன்னு சொல்லட்டுமா? எந்த தீர்க்கதரிசிகளும் பரிசுத்தமா வாழ முடியல, ஆனா இயேசு பரிசுத்தமாய் வாழ்ந்து காட்டினார். இயேசு விசேஷமானவருங்க. அவர் இஸ் a unique personality. அவரை போல ஒருத்தர் இருந்தது கிடையாது, அவளை போல ஒருத்தர் வரப்போறதும் கிடையாதுங்க. தேவன் நாம அவர் மூலமா மகிமைப்படுச்சு. ஏன்னா அவர் மேல என்ன அமர்ந்துருந்துச்சா? கர்த்தத்துவம் அவர் தோளில் மேல அமர்ந்துருந்துச்சா. நல்லா கவனிங்க. ஒரு ஸ்கூல்ல ஒரு காம்படிஷன் நடந்துச்சா. அப்போ அந்த காலேஜ் பிரின்சிபல் காம்படிஷன் நடந்துச்சு. அந்த காலேஜ் பிரின்சிபல் என்ன சொன்னாரா? கூட்டத்துல இருந்து ஆளாளுக்கு ஒருத்தர் எழுமி வந்து கடவுள் வாழ்த்து பாடல பாடுங்க, ஆனா எந்த கடவுள் பெயரையும் சொல்லக்கூடாது. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எதை பாடணுமா? கடவுளை வாழ்த்தி பாடுங்க, ஆனா என்ன சொல்லக்கூடாது? நீங்க எந்த கடவுள் பெயரையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி உடனே எல்லா ஒவ்வொரு பசங்களா வந்துட்டு இருந்தாங்களா, ஒவ்வொருத்தனா வந்து பாடினாங்களா. நிறைய பாட்டு ஒவ்வொருத்தனா பாடிட்டு போனானா. அந்த ஸ்கூல் கேம்பஸ் ரொம்ப அமைதியா தான் இருந்துச்சாம். ஆமென். ஆனா திடீர் ஒரு பையன் எந்திரிச்சு ஸ்டேஜுக்கு வந்தானா. அவன் பாடினானா, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சொல்லுங்க, கர்த்தர் பரிசுத்தர். பாடுங்க, சேனை. உடனே அந்த பிரின்சிபல் என்ன பண்ணாரா? வேகமா ஓடி வந்து, நிப்பாட்டுடா அப்படின்னு சொன்னாரா. உன்னை ஏன் சார் நிப்பாட்டணும்? இல்ல, நீ இயேசுவை தான் பாடுற. எங்க சார் இயேசுன்னு இதுல பேர் இருக்கு? டேய், பரிசுத்தர்னு பாடுறீங்களா? பரிசுத்தர்னு பாடினால எவன்டா? ஆமென். அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பாடவன் நிப்பாட்டிட்டாரா? என்ன கேட்டாரா? டேய், பரிசுத்தர் பரிசுத்தர்னு பாடிட்டு
இயேசுவை பத்தி பாடலன்னு எப்படிடா உன்னால சொல்ல முடியுது? இந்த பூமியிலே யூனிக்கா பரிசுத்தமாய் வாழ்ந்தவர், வாழ்ந்து கொண்டு இருப்பவர். அவர் சேலஞ்ச் பண்றார். இன்னைக்கு கிறிஸ்துமஸ் ஆக அசுத்தமா மக்கள் கொண்டாடுறாங்க. God is not pleased with this. What is Christmas? He is a unique God. He is the God of holiness. He dwells in holiness. Am I correct? பரிசுத்தத்துல உச்சமானவருங்க. அவரை போய் இவ்வளவு லோக்கலா கொண்டாடுறீங்களே. That's why I say we no need any celebration. கிறிஸ்மஸ் வந்து செலிப்ரேட் பண்ணி கடவுளை நீங்க ப்ளீஸ் பண்ணவே முடியாது. எத்தனை பேர் கையை வைத்தாலையா சொல்ல விரும்புறீங்க? அவர் எப்படிப்பட்டவர், இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படி 4 வாரத்துக்கு முன்னாடி எடுத்தோமா, இயேசு எப்படி பட்டவரோ என்று அவரை பார்ப்பதற்காக ஒருத்தன் எப்படிப்பட்டவர் இவர் அதை நோட்டீஸ் பண்றதுக்காக ஒருத்தன் ஓடி போயிடுறான். அவன் வீட்டுக்குள்ள போய் இயேசு சொல்கிறார், இன்னைக்கு இந்த வீட்டுக்கு நம்ம ஆவிக்குரிய கிறிஸ்தவங்க இந்த மாதிரி லோக்கல் கான்செப்ட், அந்த பாரு வெள்ளக்காக்கா பறக்குதுன்னா ஆன்னு பார்க்க கூடாது. நம்ம ஆவியில தெளிவா இருக்கணும். நான் புது சட்டை போட்டாலும் நான் எப்பவுமே புது சட்டை போடுவேன், அதனால புது சட்டை போட்டிருக்கேன். கிறிஸ்துமஸ்க்காக நான் புது சட்டை போடலை. நான் இன்னைக்கு வீட்டில் பிரியாணி சாப்பிடுவேன். நேற்று நைட்டு கூட பிரியாணி சமைச்சு சாப்பிட்டோம். இன்னைக்கு மதியமும் சாப்பிடுவேன். கிறிஸ்துமஸ்க்காக நான் சமைக்க மாட்டேன், ஆனால் ரெகுலராக நான் சாப்பிட்றேன். செலிப்ரேஷன் மோடு கிறிஸ்துமஸ்க்கு தேவையே கிடையாது. நீயாவே இரு. ஒரே ஒரு ரகசியத்தை புரிஞ்சுக்கோ, இந்த பூமியில மனித அவதாரம் எடுக்கத்தக்க கூடிய ஒரு கடவுள், எடுத்த ஒரு கடவுள் அவர் இயேசு மட்டும்தான். ஏன்னா மனித அவதாரம் வந்துட்டாலே அங்க ஆணும் பெண்ணும் இணைய வேண்டும். யார் இணையணுமா? தாவீது சொல்லுகிறார், என் தாய் என்னை எதுல கற்பம் தரித்தால், நான் சொல்லுகிறேன் என் தாய் என்னை பாவத்துல கற்பம் தரித்தாள். ஏனால் ஆதாமின் வித்து என் தாய் தகப்பனுக்குள்ளாக இருக்கிறது. என் பிள்ளை பாவத்துல தான் பிறந்திருக்கா. ஏன் என்னுடைய வித்தும் ஆதாமின் வித்து எனக்குள்ள இருக்குது, என் பிள்ளைக்குள்ளே அது இருக்க தான் செய்யும். We all have been conceived in the sin because of the human. மனுஷ குலம் ஒன்றோடு ஒன்று இணைந்ததினால் பிறந்த குழந்தைகள் பிறப்பால் வருவது எல்லாமே பாவத்துல பிறக்கப்படுகிறது. அதான் பவுல் சொல்கிறார், நம்மிடத்துல நிறைய பேர் சொல்றாங்களே நான் பரிசுத்தமா வாழ்றேன். அதான் பவுல் சொல்றார், நம்மிடத்தில் பாவம் இல்லை என்று சொல்வோமையாக நம்மை நாமே ஏமாத்துறவங்களா இருப்போம் பவுல் சொல்லுகிறார். ஏன்னா பிறப்பின்பால் 2 வயசு குழந்தைக்குள்ளே பாவம் இருக்கதான் செய்யுது, 3 வயசு குழந்தைக்கு சொன்னாலும் சொல்லாட்டால் டிஃபால்ட்டா இருக்குதுங்க. அப்போ பாவம் என்பது மனுஷ இயல்பு. ஒரு வித்தியாசமான ஒரு குழந்தை பூமியில பிறந்துச்சுன்னா இப்ப நீங்க ரெடி ஆகி கையை தட்டி ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். இந்த பூமியிலேயே வித்தியாசமான ஒரு குழந்தை, அது என்ன குழந்தை சொல்லுங்க? இயேசு. கையை தட்டி ஒரு ஆமை. நல்லா கவனிங்க, இங்க தகப்பனின் சுவாபமாகிய பாவம் பிரவேசிக்க கூடாதபடிக்கு ஆண்டவர் மரியாளை எதனால நிரப்பினாரு? மேல இருக்கவங்களாம் சத்தமா சொல்லுங்க, எதனால நிரப்பினாரு? இன்னைக்கு நம்ம நல்ல ஒரு ரகசியத்தை புரிஞ்சுக்கணுங்க, நல்ல ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம ஆராதிக்கிற தேவன் இயேசுவான விலையேறப்பட்டவர், ஆக சிறந்தவர், பரிசுத்தத்தில் மேன்மை உள்ளவர். அவருக்கு தேவையான ஒரே செலிப்ரேஷன் என்ன தெரியுமா? பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை. கையை தட்டி ராமன் சொல்லலாமே. விசேஷமானவருங்க. அதுல ஒண்ணு, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர். சரி, சத்தமா வாசிங்க. அவர் நாமம் ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவ, நித்திய பிதா, சமாதான பிரபு. கரங்களை தட்டி ராமன் சொல்றவங்க சத்தமா கையை தட்டி நல்ல சொல்லலாமே. இயேசு பிறந்ததுக்கு அப்புறம் இந்த பூமிக்கு மேல சமாதானம் நிலையிட ஆரம்பிச்சது. எது நிலையிட ஆரம்பிச்சதா? சமாதானம். இயேசு பிறந்ததுனால கிடைக்கிற மேலான பாக்கிய ஒரு மனுஷனுக்கு என்னது? சமாதானம். இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், இதை கேட்கிற உங்களுக்கு கர்த்தர் அவருடைய சமாதானத்தினால் கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. எத்தனை பேர் கரங்களை தட்டி ஒரு ஆமைன்னு சொல்ல விரும்புறீங்க? மேல இருக்கவங்கள சத்தமா கரங்களை தட்டி ஒரு அலையிலேயே சொல்லலாமே. சமாதானம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், சமாதானம். ஷாலோம். சத்தமா சொல்லுங்க. என்னது? நல்லா சத்தமா சொல்லுங்க, சமாதானம். ஷாலோம். இயேசு பிறந்திருக்காரு, சமாதானம். இப்படியே சொல்லுங்க, இயேசு பிறந்திருக்காரு, சமாதானம். ஷாலோம், சமாதானம். அவர் மகிமை வாய்ந்தவராய் மற்றவர்களை காட்டிலும் அப்பாற்பட்டவராய் தென்பட்டார். தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது.
எத்தனை பேர் கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்ல விரும்புறீங்க? சத்தமா அல்லேலூயா சொல்லலாமே. எப்படி சமாதானத்தை நமக்கு கொடுக்கிறார்? எபேசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14, கொலோசியர் 3:15, எபேசியர் 2:14, கொலோசியர் 3:15, எபேசியர் 2:14. சத்தமா வாசிங்க. எபேசியர் 2:14 சத்தமா வாசிக்கலாம். எபேசியர் 2:14. நல்ல அற்புதமான வசனம். நல்ல சத்தமா. எப்படி எனில், நல்ல சத்தமா மேல இருக்கவங்கள நல்ல சத்தமா வாசிங்க பார்க்கலாம். எப்படி எனில் அவரே, நல்லா கவனிங்க, இயேசு சொன்னாரு என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு, அது வேற இது வேற. சத்தமா சொல்லுங்க. அது வேற இது வேற. அது என்னன்னா எப்படி எனில் அவர் அவருடைய சமாதானத்தை கொடுத்தாரு. இங்க எப்படின்னா அவரே, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அவரே, சத்தமா வாசிங்க, நம்முடைய சமாதான காரணராகி. அதான் சொல்றல, இயேசு பிறந்ததுல மேட்டர் நிறைய இருக்குது. இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடு சுவரை என்ன பண்ணி தகர்த்து, தொடர்ந்து வாசிங்க வாசிங்க. சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை என்னவா தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக, வாசிங்க, ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து. இப்படி சமாதானம் பண்ணி, ரெண்டு காரியம் சொல்றேன் இன்னைக்கு உங்களுக்கு. அவரே உங்களுக்கு சமாதான காரணராய் இனிமே இருக்க போகிறார். எத்தனை பேர் கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்ல விரும்புறீங்க? நல்ல சத்தம் அல்லேலூயா சொல்லலாமே. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றீங்க, எனக்கு இந்த பிரச்சனை சரியாயிட்டா நான் சமாதானம் ஆயிருவேன். நீ சமாதானம் ஆக முடியாது. பிரச்சனை சரியாக போறதும் இல்ல, பிரச்சனை விட போறதும் இல்ல. ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கோ, இயேசுவே, ஜீசஸ் இஸ் தி ரீசன் ஃபார் தி பீஸ் இன் யுவர் லைஃப். இயேசுவே உங்க வாழ்க்கையில சமாதான காரணரா இருக்கார். நம்புறவங்க கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசுவே சமாதான காரணர். We are expecting more in our life. ஏன்னா என் புருஷன் என்கிட்ட பேசிட்டா நான் சமாதானமா இருப்பேன், என் மனைவி என்கிட்ட பேசிட்டா சமாதானமா. They are not the reason for our happiness and peace. நம்முடைய சமாதானத்துக்கும் சந்தோஷத்துக்கும் மனுஷங்க காரணரா இருக்க கூடாது. Take a decision today. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு தீர்மானம் எடுங்க. இயேசுவே உங்களுக்கு சமாதான காரணராய் இனிமே இருக்க போகிறார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க தலைக்கு மேல கரங்களை தட்டி நல்ல சத்தமா கையை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. இயேசுவே சமாதான காரணர். நல்ல தலைக்கு மேல கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே சமாதான. நல்ல சத்தமா மேல இருக்கவங்களா சொல்லுங்க, இயேசுவே. நல்ல சத்தமா சொல்லுங்க, இயேசுதான் எனக்கு சமாதான காரணர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எந்த பிரச்சனையும் முடியாது, முடிஞ்சாலும் இன்னொன்னு வரும். அதனால பிரச்சனை சரியானா சமாதானம் ஆயிரம் நினைக்காதீங்க. ஒன்று போச்சுன்னா இன்னொன்று வரும். ஜூன் போச்சுன்னா ஜூலை வரும், ஜூலை போச்சுன்னா மார்ச் வரும், மார்ச் போச்சுன்னா ஏப்ரல் வரும், ஏப்ரல் போச்சுன்னா மேயா, ஏதோ ஒன்று வரும். வாழ்க்கை சுழற்சி தான். நீ எல்லாம் முடியும்னா சமாதானமாக நினச்சேன்னா உன்னைய மாதிரி ஒரு முட்டாள் யாரும் கிடையாது. என் பிள்ளைய செட்டில் பண்ணிட்டா சமாதானம் ஆயிடுவேன், வாய்ப்பே கிடையாது. எனக்கு ஒரு பிஸ்னஸ் நல்லா நடந்துச்சு சமாதானம் ஆயிடுவேன், வாய்ப்பே கிடையாது. எவ்வளவு பிஸ்னஸ் மேலே போதோ அவ்வளவு தூரம் பிஸ்னஸில் பிரச்சனையும் இருக்கும். வாழ்க்கையில் சமாதானத்துக்கு காரணர் இயேசு மட்டும்தான். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு இருக்கிற பெரிய பாக்கியம் ஒன்னே ஒண்ணுதாங்க, பணமோ பேரோ புகழ் அல்ல, சமாதானம். எத்தனை பேர் கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசுதான் சமாதான காரணர். பக்கத்துல பார்த்து கை கொடுத்த சொல்லுங்க, இயேசுதா சமாதான காரணர். நான் சொன்னேன்ல, இந்த செய்தி எங்கே சொல்லப்பட்டது, யாருக்கு சொல்லப்பட்டதுன்னு சொல்லி. ஆமென். நான் சொல்லுகிறேன், இந்த செய்தி எங்கே சொல்லப்பட்டுச்சு அங்க போலாமா? இப்போ பூனத்துல இருக்க தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல மனுஷர் மேல பிரியம். அதை பார்த்துட்டு திரும்ப நம்ம மேல போலாம். மத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். மனுஷர் மேல கடவுளுக்கு பிரியம் எப்படி வரும்? எந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஹியூமன் மேல லவ் ஆஃப் காட் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும்? ஒரு சராசரி மனுஷனுக்கு மேல எப்பொழுது கிறிஸ்துவின் அன்பு செயல்பட ஆரம்பிக்கும்? இருங்க பார்க்கலாம். மத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. மத்தேயு 3:16 வாசிங்க.
இயேசு ஞான ஸ்நானம் பெற்று கரை ஏறின உடனே இதோ வானம் என்ன பண்ணிருக்கு? திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன். இவரில் நான் எப்படி இருக்கேன்னா, எங்க அழகா வாசிங்க, இவர் என்னுடைய, மேல இருக்கவங்களும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், இவர் என்னுடைய நேசகுமாரன். இது ரெண்டு விதத்துல இருக்கு. beloved son, son, ரெண்டு வார்த்தை இருக்கு. நல்லா கவனிங்க. ரெண்டு விதத்துல இதை பார்க்கலாம் நம்ம. ஒன்னு குமாரன், இன்னொன்னு நேசகுமாரன். கடவுள் சமூகத்துல ரெண்டு கூட்டம் இருக்குது. இன்னைக்கு நீங்க தான் டிசைட் பண்ண போறீங்க. ஒன்னு, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிகள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள். நல்லா புரிஞ்சுக்கோ, ரெண்டு கேட்டகரி. பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறாரு. இது ஒன்னு பிள்ளை, இன்னொன்னு நேச பிள்ளை. ரெண்டு கேட்டகரி இருக்குது. ஆமென். இன்னைக்கு நீங்க தான் முடிவெடுக்க போறீங்க. ஆண்டவருக்கு நீங்க குமாரனா, நேச குமாரனா, குமாரத்தியா இல்ல நேச குமார்த்தியா? பக்கத்துல பார்த்து கேளுங்க, நீங்க குமாரத்தியா இல்ல நேச குமார்த்தியா? குமார நேச குமார் ஜெண்டரை பார்த்து கேளுங்க. பக்கத்துல பார்த்து கேளுங்க, நீங்க குமாரனா? நீங்க சொல்லுங்க, ஐயோ என் பேர் குமார் கிடையாது, என் பேர் அசோக். பக்கத்துல பார்த்து கேளுங்க பார்க்கலாம், நீங்க குமாரனா? பொம்பளைய பார்த்து குமார்த்தின்னு கேளுங்க. ஆம்பளை தயவு செஞ்சு கொள்ளாதீங்க காலங்காத்தால. குமாரனா குமாரன் கேளுங்க, குமார்த்தினா குமார்த்தின்னு கேளுங்க. பக்கத்தில் பார்த்து நல்லா சந்தோஷமா கேளுங்க பார்க்கலாம், நீங்க குமாரனா இல்ல குமார்த்தியா? சத்தமா கேளுங்க. நிறைய பேர் கேட்கறத பார்த்தா நீ குமரியா இல்ல கிளவியா? எனக்கு அந்த டவுட் இருக்கதான் செய்து நான் வீட்டில் போய் தியானிச்சுக்கிறேன். ரெண்டு கூட்டம் கிறிஸ்தவத்தில் இருக்கு. ஒன்னு குமாரன், இன்னொன்னு நேச குமாரத்தி. இயேசு முதலாவது பூமியில தேவனுக்கு குமாரனாக பிறந்தார். எப்போ ஞானஸ்நானம் எடுத்தாரோ, கமான் 1 2 3 நேச குமார்த்தியா மாறினார். ஆமென். பிஃபோர் பேப்டிசம் குமாரன், ஆஃப்டர் பேப்டிசம் எப்படி? இன்னைக்கு கிறிஸ்துமஸ் செய்தி எப்படி? என்ன கையை தட்டி எங்க நீங்க மாதுளம் பழத்தையே கொடுத்தாலும் எங்களுக்கு ஆப்பிள்னா நாங்கள் ஆப்பிளா மாற்றுவோம். கடவுள் எங்களுக்கு அந்த கிருபையை கொடுத்துருக்காரு. நீர் மனம் திரும்புறதுக்கு முன்னாடி ஆண்டவருக்கு குமாரன். அதான் சொல்றேன், ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்காரு, எல்லாரையும் பிள்ளைகளா பார்க்கிறாரு. ஆனா இப்போ அம்மாமார் வீட்டில் சமைக்காங்கன்னு நினச்சிக்கோங்களேன், சிக்கன் பீஸ் ஆளுக்கு 5 பீஸாக வச்சுட்டு போகிறாங்க. இன்றைக்கி நடக்க போகிறத நான் பேசுகிறேன். கையை வயிற்றுல இல்லையா சொல்லலாமே? ஆமேன். நல்ல சத்தமாக மேலே இருக்கவங்களும் அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்க ஒரு ஆமேன். வீட்டில் 5 பீஸாக சிக்கன் வச்சுட்டு போகிறாங்கன்னு நினச்சிக்கோங்களேன். அதில் வச்சுட்டு வேகமாக போகும்போது ஏதாவது 3 பிள்ளையில் ஒரு பிள்ளை எப்படி இருக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பிள்ளைக்கு 5 பீஸுக்கு பதில் எத்தனை பீஸ் சொல்லும்? 6 7 8 ஏதோ ஒன்று. நமக்கு யாருக்கு பிடிக்குதோ அவங்க நிறையா செய்வோம், அவங்க நிறையா வாங்குவாங்க, அவங்க நல்லாவும் இருப்பாங்க. இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் 2 குரூப். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவே அவர் பிறக்கும் போது குமாரன், அதான் சொல்லப்படுது, நமக்கு ஒரு குமாரன் பிறந்தார், நமக்கு ஒரு நேசகுமாரன் பிறந்தார், இல்ல நமக்கு ஒரு அவர் குமாரனா பிறந்தாரு. நான் சொல்லல கடவுளே இருந்தாலும் பைபிளுக்குள்ளதான் கடவுள். கையை தட்டி ஒரு ஆமைன்னு சொல்லலாமே. ஏங்க இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு ஃபீல் வேணும். எனக்கு எப்பவுமே ஒரு நம்பிக்கை உண்டு, யார் என்ன சொன்னாலும் சரி, நான் ஆண்டவருக்கு நேச குமாரன். எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி சொல்றீங்க நான் ஆண்டவருக்கு? மேல இருக்கவங்களாம் சத்தமா சொல்லுங்க, நான் ஆண்டவருக்கு. ஃபில் பண்ணுங்க பார்க்கலாம். நீங்க நல்ல கையை உயர்த்தி, 2 கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் ஆண்டவருக்கு. ஃபில் பண்ணுங்க சத்தமா, நல்ல சத்தமா சொல்லுங்க, நான். எவ்வளவு சத்தம் நல்லா கேட்கணும். சரி வெயிட் பண்ணுங்க. மேல இருக்கவங்க மட்டும் நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கமான், நான். நல்லா
கேட்கல. நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நான். நீங்க கீழே இருக்கவங்கள நல்லா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நான். ஆமே. ரெண்டு பேரும் சேர்ந்து நல்ல சத்தமா சொல்லலாமே. நாம் 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 ஆண்டவருக்கு நேச குமாரன். ஆமென். ஏசாயால 9ல என்ட்ரி ஆனவர் குமாரன். மத்தேயு 3ல உள்ள வந்தவர். சரி, இப்போ நீங்க யாரு? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. குமாரனை பாத்தீங்கன்னா தொட்டில் தான் தெரியும். சத்தமா சொல்லுங்க. குமாரனை பாத்தீங்கன்னா கழுத்துல நகை தான் தெரியும். சத்தமா சொல்லுங்க. இதான் இப்ப பிரிக்க பாருங்க. கிறிஸ்துமஸ் குமாரன் கிறிஸ்துமஸ் வேற, நேசகுமாரன் கிறிஸ்துமஸ் வேற. எத்தனை பேர் மேல இருக்கோம் கையை வைத்து வரலையா சொல்லலாமே. இன்னைக்கு வரைக்கும் நீங்க தெரிஞ்ச கிறிஸ்துமஸ் குமாரன் கிறிஸ்துமஸ். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. குமாரன் கிறிஸ்துமஸ் பற்றி தெரிந்து கொள்ளுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். குமாரன் கிறிஸ்துமஸ் தெரிந்து கொள்ளுங்க. சத்தமா சொல்லுங்களா. குமாரன் கிறிஸ்துமஸ் தெரிந்து கொள்ளுங்க. இப்படி சொல்லுங்க பார்க்கலாம். குமாரன் கிறிஸ்துமஸ்ல புது Dress தெரியும். நல்லா சத்தமா சொல்லுங்க. புது Dress தெரியும், நகை தெரியும், வேற என்ன தெரியும்? தலை தெரியும், பூ தெரியும், பொட்டு தெரியும், ஸ்டைல் தெரியும். மறக்காம பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. கிறிஸ்துமஸ் தாத்தா தெரியும். கிறிஸ்துமஸ் தாத்தா ஒரு மித்து தெரியுமா? அது உங்களுக்கு அது ஒரு கதாபாத்திரத்தில் வர ஒரு மித்து. சரியா? நான் சில விஷயம் தெரிஞ்சிட்டு பண்ணணும். நமக்கு மித்துன்னு தெரியும். கிறிஸ்துமஸ் தாத்தா ஒரு ஸ்டோரி தான் எனக்கு நல்லா தெரியும். பட் எனிவே எனக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் நான் கிறிஸ்துமஸ் தாத்தாவை தொங்க விட்டுருக்கேன். ஐ மீன் கிறிஸ்துமஸ் தாத்தா எங்களுக்கு வந்து ஒரு சாண்டா கிளாஸ் நாட் அ சிம்பிள் ஃபார் கிறிஸ்மஸ். அவர் கிறிஸ்துமஸ்க்குரிய சிம்பிளே கிடையாது. நான் சொல்லிட்டேன்ல, நான் வந்து வானத்தில் பறக்கிறது வெள்ளைக்காக்கான்னு சொல்லி நான் படியே உட்கார்ந்து இருக்கிறதுக்கு அப்பா சட்ட கூட்டம் இல்லை. நம்ம உண்மையிலே ரட்சிக்கப்பட்டு போட்ட ரட்சிப்பின் கூட்டம். நம்ம எத்தனை பேர் கையை தட்டி ஒரு ஆமைன்னு சொல்ல விரும்புறீங்க? சத்தமா கையை தட்டி ஒரு அலையில சொல்லல. ஆமை. 2 கிறிஸ்துமஸ். ஒன்னு குமாரன் கிறிஸ்துமஸ். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ஒன்னு இன்னொன்னு நேச குமாரனுடைய கிறிஸ்துமஸ். இன்னைக்கு தீர்மானம் பண்ண போறீங்க. குமாரன் கிறிஸ்துமஸ்ல தொட்டிலு தெரியும், குடியில தெரியும், சாண்டா கிளாஸ் பிரைட்டா இருப்பாரு. ஆமேன். பக்கத்துல சத்தம் ஆமேன்னு சொல்லலாமே. வெடி பிரைட்டா இருக்கும், பொடி பிரைட்டா இருக்கும், குடி பிரைட்டா இருக்கும். நேச குமாரன் கிறிஸ்துமஸ்ல ரட்சிப்பு ரொம்ப 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 பிரைட்டா இருக்கும். ஆமேன். எது பிரைட்டா இருக்கும்? ரட்சிப்பு ரொம்ப பிரைட்டா இருக்கும். மனம் திரும்புதல் ரொம்ப பிரைட்டா இருக்கும். எத்தனை பேர் கரங்களை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? சத்தமா அலையிலையா சொல்லலாமே. இயேசு குமாரனா பிறந்து மறுபடியும் நேச குமாரனாக பிறந்தார். 2 தடவை இயேசு பிறக்கிறார். இன்னைக்கு நான் கொடுக்கிற செய்தியில இப்பதான் வந்து லேண்ட் ஆயிருக்க. இயேசு பிறந்ததை பத்தி நான் பேச வரல. இயேசு மறுபடியும் பிறந்திருக்கிறாரு. எங்கன்னா மத்தேயு 3ல குமாரனாக பிறந்தார். அதற்கு பிற்பாடு சரி, இன்னைக்கு நீங்க இதை டிசைட் பண்ணுங்க. நம்ம லைஃப்ல இன்னைக்கு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஆண்டவருக்கு குமாரனும் குமார்த்தியுமா இருக்கிறோமா, இல்ல நேச குமாரனும் நேச குமார்த்தியுமாய் இருக்கிறோமா? நான் சொல்லுகிறேன், நீங்க குமாரனா இருந்தா பரலோகம் போக முடியாது. நேச குமாரனும் நேச குமார்த்தியுமாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக பரலோகம் போய் சேர முடியும். நல்ல கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லலாமே. இப்போ சொல்லுங்க. இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. சத்தமா சொல்லுங்க. ஓ இம்மானுவேல், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல், come on. இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. திரும்ப சொல்லுங்க. இம்மானுவேல், ஓ ஓ இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. பெத்லகேமில் பிறந்த அவர், பாலகனாய் தனித்த அவர் இம்மானுவேல். உலகத்தின் ரட்சகர் இம்மானுவேல் என்னோடு
என்னோடு இருப்பாரே. சொல்லுங்க, பெத்லகேமில் பிறந்த அவர், பாலகனாய் தனித்த அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. சொல்லுவோம், தூதர் போற்று தேவன் அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. தலைக்கு மேல கைது சொல்லுங்க, இம்மானுவேல். ஆமென். இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இதுதான் வாக்கியம், இம்மானுவேல். கம் ஆன், இம்மானுவேல். இம்மானுவேல் என்னோடு. தலைக்கு மேல கை சத்தமா, இம்மானுவேல். கம் ஆன், இம்மானுவேல். இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல், ஓ இம்மானுவேல். இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. வண்டர்ஃபுல். மகிமை நிறைந்த தெய்வன் அவர், மகத்துவத்தின் கர்த்தர் அவர், இம்மானுவேல். சவாலகதா, சமாதான பிரபு அவர், நன்மை தரும் தகப்பன் அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. ஓ மகிமை நிறைந்த கர்த்தர் அவர், மகத்துவத்தின் கர்த்தர் அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. சமாதான பிரபு அவர், நன்மை தரும் தகப்பன் அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. தலைக்கு மேல கேட்டு சொல்லுங்க, இம்மானுவேல். கம் ஆன், ஓ ஓ இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. கம் ஆன், இம்மானுவேல். ஆமா, இம்மானுவேல். இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. நல்ல சத்தமா சொல்லுவோம், இம்மானுவேல். இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. ஓ ஓ இம்மானுவேல். இம்மானுவேல். இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. பெத்லகேமில் பிறந்த அவர், பாலகனாய் தனித்த அவர். ஓ எஸ், ஓ கமா சக்கல குடமா, தூதர் போற்று தேவன் அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. பெத்லகேமில் பிறந்த அவர், பாலகனாய் தனித்த அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. உலகத்தின் ராஜா அவர், தூதர் போற்று தேவன் அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பார். தலைக்கு மேல சொல்லுங்க, இம்மானுவேல். ஓ இம்மானுவேல் என்னோடு இருப்பார். இம்மானுவேல், ஓஹோ இம்மானுவேல். இம்மானுவேல் என்னோடு இருப்பார். இன்னும் சத்தமா, ஓ இம்மானுவேல். ஓஹோ இம்மானுவேல். இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல். இம்மானுவேல். இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. ஆமென். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? லாஸ்ட் பாயிண்ட் இன்னைக்கு நம்ம சொல்ல விரும்புறோம், நேச குமாரனா இல்ல நேச குமார்த்தியா. டோன்ட் பி ஆர்டினரி சன் ஆஃப் காட். தேவனுக்கு சாதாரண பிள்ளைகளா இருக்காதீங்க, நேச பிள்ளைகளா, நேச குமார்த்தியா வாழுங்க. நேச குமாரன் குமார்த்திக்கு தான் கர்த்தர் பரலோகத்தை திறப்பார். இயேசுக்கு பிறக்கும் போது பரலோகம் திறக்கப்படல. Today you are following the signs. Ordinary Christians will follow the signs. இயேசு குழந்தையா பிறக்கும் போது நட்சத்திரம் வந்துச்சு. ஒரு கூட்ட நட்சத்திரத்தை பார்த்து கைடன்ஸ்ல போச்சு. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமே. இன்னொரு கூட்டம் வனாந்தரத்துல சத்தத்தை கேட்டு போச்சு. நீங்க சயின்ஸை பின்பற்றுவீங்க. ஆர்டினரி கிறிஸ்டியன் சயின்ஸை பின்பற்றுவான். ஏன்னா அவனுக்கு கைடன்ஸ், டிவைன் வாய்ஸ் ஆஃப் கைடன்ஸ் இருக்காது. என்னைக்கு அதான் குமாரன் ஸ்டேஜ். என்னைக்கு நீங்க நேசகுமாரன் நேசகுமார்த்தியா மாறுறீங்களோ, வானத்திலிருந்து சத்தம் உண்டாகும், இவர் என்னுடைய, இவர்களில் நான் எப்படி இருக்கிறேன். இன்னைக்கு ஞான ஸ்நானம் எடுக்க போகிற புதிய நபர்களுக்கு இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், இந்த நாள் முதற்கொண்டு கர்த்தர் உங்களை நேச குமாரனும் குமார்த்தியுமாக கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? சத்தமா அல்லேலூயா. இயேசு முத பிறக்கும் போது, என்னைக்குமே சொல்றேன், நீங்க உங்க வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நடக்குது, ஃபர்ஸ்ட் யாருக்கு சொல்லுவீங்க? கண்டிப்பா பாஸ்டர்கள். வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா ஃபர்ஸ்ட் யார்கிட்ட சொல்லுவீங்க? சத்தமா சொல்லுங்க, யார்கிட்ட சொல்லுவீங்க? ஒரு நல்ல விஷயம் நடந்த உடனே ஃபர்ஸ்ட் யாருக்கு சொல்லுவீங்க? நல்லா சத்தமா சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் யாருக்கு சொல்லுவீங்க? யார நமக்கு ரொம்ப மேல இருக்கவங்களாம் சத்தமா சொல்லுங்க, யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அவங்கள்ட்ட சொல்லுங்க. ரெண்டாவது, யார் அந்த விஷயத்தை கேட்டு, சத்தமா சொல்லுங்க, யார் அந்த விஷயத்தை கேட்டு அவங்கள்ட்ட சொல்லுவீங்க. இயேசு பிறந்த உடனே ஃபர்ஸ்ட் நியூஸ் யார் தெரியுமா சொல்லப்பட்டுச்சு? போமா கொஞ்சம் எடுங்க பார்க்கலாம். லூக்கா புஸ்தகம் 2வது அதிகாரத்துடைய சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். லூக்கா புஸ்தகம் 2வது அதிகாரம், சீக்கிரம்
லூக்கா 2 சீக்கிரம் எடுங்க. இயேசு பிறக்கும் போது எஸ் 8வது வசனம் 9வது வசனம் 10வது வசனம் வாசிங்க. 8 9 10 வாசிங்க பார்க்கலாம். 8 9 10 8 9 10 வாசிங்க. அப்பொழுது அந்த நாட்டிலே தீர்க்கதரிசிகள் வயலிலே தங்கி புல்லை பிடுங்கி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது புல்லிலிருந்து ஒளி எழும்பி, கமான் திரும்ப அந்த வசனத்தை அழுத்தமா வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது அந்த நாட்டிலே, இன்னும் திரும்ப நல்லா திருப்பி ஒரு தடவை வாசிங்க பார்க்கலாம். நல்லா இன்னும் திரும்ப ஒரு தடவை வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது அந்த நாட்டிலே மெய்ப்பர்கள் வயலிலே தங்கி வாசிங்க ராத்திரியிலே தங்கள் மந்தையை என்ன பண்ணி கொண்டிருந்தாங்க. இந்த மெய்ப்பர்களை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஐ மீன் இயேசுக்கு இன்ட்ரோடக்ஷன் முன்னாடி மெய்ப்பர்களை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமே. எந்த மெய்ப்பர்களை பத்தி இன்ட்ரோடக்ஷனா, ராத்திரியிலே தங்கள் மந்தைய, ராத்திரி வைப்பு பண்ண போன மெய்ப்பர்கள் இல்ல, ராத்திரி சத்தமா சொல்லுங்க, ராத்திரியில மந்தைய. அப்போ இந்த மெய்ப்பர்கள் யாரு? வாடகை மெய்ப்பர்களா சொந்த மெய்ப்பர்களா? எங்க வாயை திறக்கணும், புளியங்கொட்டை மாதிரி உட்கார்ந்துருக்க கூடாது. நல்லா சத்தமா சொல்லுங்க. மந்தைய ராத்திரியில தங்கி மேய்க்கிற மெய்ப்பர்கள் வாடகை மெய்ப்பர்களா சொந்த மெய்ப்பர்களா? ஏங்க எத்தனையோ கிரவுட் இந்த பூமியில இருந்துச்சு. இயேசு பிறக்கும் போது ராஜாக்கள் இருந்தாங்க, எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருந்தாங்க. நிறைய விஷயம் நீங்க நினைக்கிறீங்க. எங்க டிவைன் ரெவலேஷன் ஸ்டார்ட் ஆகும் தெரியுமா? எங்க முதல்ல டிவைன் தெய்வீக வெளிப்பாடு முதல்ல எந்த கூட்டத்துக்கு கொடுக்கப்படும் உங்களுக்கு தெரியுமா? பிப்ளிக்கலா நல்லா கவனிங்க. திரும்ப வாசிங்க. 9வது வசனத்தை வாசிங்க. 9வது வசனத்தை வாசிங்க. அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் தேவ தூதர்கள் மெய்ப்பர்களிடத்தில் வந்து நின்றான். வாசிங்க. கர்த்தருடைய மகிமை. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்றவங்க நல்ல சத்தமா கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும், அவர்கள் மிகவும். அடுத்து தொடர்ந்து வாசிங்க. 11வது வசனம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அடுத்து வாசிங்க. பிள்ளையை துணிகளில், இத இன்னைக்கு நான் ரெடி பண்ண மெசேஜ் தான். பிள்ளைய துணியில சுத்தி முன்னணியில கடத்தி இருப்பாங்க. நான் ரெடியானது இதுதான். துணினா என்ன, முன்னணினா என்னன்னு சொல்லி ரெடியான. பட் ஆண்டவர் நேற்று ராத்திரி இதுக்குள்ள பாய்ந்து செல் மகனே என்று சொன்னதுனால அதை பிடிச்சிட்டு இன்னைக்கு நான் வந்துட்டேன். பிள்ளையை துணிகளில் என்ன பண்ணாங்களா சுற்றி. தொடர்ந்து வாசிங்க. முன்னணியில கடத்தி இருக்க காண்பீர்கள். இதுவே இயேசு முதல்ல தன்னை யாருக்கு காமித்தார். இப்படி வாங்க, இப்படி சொன்னாதான் நல்லா இருக்கும். யாருக்கு சொல்லப்பட்டது அப்படின்னு காட்டிலும் நீங்க யாருக்கு உங்களை மனம் திறந்து காமிப்பீங்க? வாங்க சத்தமா இப்போ பாயிண்ட்டுக்கு வாங்க. யாருக்கு உங்களை மனசு திறந்து காமிப்பீங்க சொல்லுங்க. யாருக்கு கடவுள் தன்னை மனசார ஒரு கூட்டத்துக்கு வெளிப்படுத்துறார். என்ன கூட்டம் தெரியுமா? ராஜாக்கள் அல்ல, பிரபுக்கள் அல்ல. கையை தட்டி ஒரு ஆமேன் சொல்றவங்க சத்தமா கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. மேன்மை பொருந்தியவர்கள் அல்ல, பணம் படைத்தவர்கள் அல்ல, வரங்கள் படைத்தவர்கள் அல்ல, நன்கு ஊழியம் செய்கிறவர்கள் அல்ல, மெய்ப்பர்களின் அழைப்பை பெற்றவர்களுக்கு. இன்னைக்கு நான் சொல்றேன், கிரைஸ்டுடைய ரெவலேஷன் சர்ச் பாஸ்டர்ஸ்க்கு மட்டும்தான் இருக்குமா ஒழிய எவனுக்கு இருக்காது. அதுதான் பைபிள். நான் பைபிள் தான். ரெவலேஷன், கிரைஸ்ட குறித்த ரெவலேஷன். மந்தை மெய்ப்பர்களுக்கு இயேசு தூதர்கள் தோன்றி மெய்ப்பர்களுக்கு வெளிப்படுது. ஈவன் தேர் வேர் தி ஓல்ட் ப்ராஃபட்ஸ். தீர்க்கதரிசிகள் பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. இயேசு பிறக்கும் போது நிறைய தீர்க்கதரிசி இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்கதரிசி சொல்லுகிற சிமியோன் அங்க இருக்கிறான். எத்தனையோ பேர் இருந்தாலும் தேவ தூதர்கள் அவர்களுக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. யாருக்கு வெளிப்படுத்தினாங்கன்னா மெய்ப்பர்களுக்கு வெளிப்படுத்தினாங்க. அதுவும் மந்தையை காத்து கொண்டிருந்த மெய்ப்பர்களுக்கு வெளிப்படுத்தினாங்க. இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன்,
இயேசு இன்னைக்கு தம்மை இந்த மெய்ப்பனுக்கும் இந்த சபைக்கும் அவர் வெளிப்படுத்த சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் நல்ல சந்தோஷமா கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்ல விரும்புறீங்க? சத்தமா அல்லேலூயா. கர்த்தர் தம்மை குறித்து யாருக்கு ஃபர்ஸ்ட் லைன்ல இதான் பிரச்சனை. அவங்க எல்லாம் பைபிளை புரட்டி சொல்றாங்க, ஆண்டவர் எங்களுக்கு தான் வெளிப்படுத்துவார், நாங்க தான் பரிசுத்தவான். நாங்க சொல்லுகிறோம், நாங்க பரிசுத்தவான்களோ நல்லவனுங்களோ கெட்டவனுங்களோ பணம் படைக்கலோ பணம் படைக்காதவனுங்களோ சொத்து சேர்த்தவனோ சொத்து சேர்க்காதவனோ பிப்ளிக்கலா கடவுள் எங்களுக்கு தான் வெளிப்படுத்துவார். உனக்கு பேச்சு திறமை, நீ பேசிட்டு இருக்கிற, எங்களுக்கு பைபிள் தான் திறமை, நாங்க பைபிளை தூக்கி பேசுறோம். இன்னைக்கு உன் எதிர்காலத்தை குறித்த வெளிப்பாடு கர்த்தர் சபைக்குள்ள வச்சிருக்காரு. எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. உங்க பணத்தை குறித்த வெளிப்பாடை கர்த்தர், பணம் 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 தேவை முக்கியம், உங்க பணத்தை குறித்த வெளிப்பாடை கர்த்தர் சபைக்குள்ள வச்சிருக்காரு. உங்க வியாதி சுகமாகிறதுக்குரிய வெளிப்பாடு கர்த்தர் சபையில வச்சிருக்காரு. அதனாலதான் இயேசு சொல்லுகிறார், இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன். ஏன்னா பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன், சபைக்கு கொடுத்திருக்கிறேன். சபை பூமியில எதை கட்டுதோ அது என்ன பண்ணப்பட்டு இருக்கும்? சபை பூமியில எதை கட்டவழுக்குதோ அது பூமியில கட்டவழுக்கப்பட்டு இருக்கும். இன்னைக்கு வெளிப்பாடுக்காக நம்ம அலைகிறோம். எதிர்கால வெளிப்பாடு, குடும்பத்தை குறிச்ச வெளிப்பாடு, பிசினஸ் குறிச்ச வெளிப்பாடு, அங்க கிடைச்சிருமா இங்க கிடைச்சிருமான்னு மெய்ப்பர்களுக்கும் மந்தை கூட்டத்துக்குமே இயேசு தன்னை வெளிப்படுத்தினார். ஆமென். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறத இந்த மந்தை ஆகிய இந்த பீஸ் சர்ச்சுக்கு இயேசு தம்மை வெளிப்படுத்துவாராக. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்றவங்க நல்ல சத்தமா, மேல இருக்கவங்களா நல்ல சத்தமா கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. இந்த பீஸ் சர்ச்சுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துவாராக, உங்களுக்கு வெளிப்படுத்துவாராக, எனக்கு வெளிப்படுத்துவாராக. இப்ப நான் கேக்குறேங்க, கடவுளுக்கு க்ளோஸான கூட்டம் யாரு? Church is the spiritual address for everyone. சபை ஒரு மனுஷனுக்கு ஆவிக்குரிய அட்ரஸ். எப்படி உன் வீட்டுக்கு ஒரு அட்ரஸ் இருக்குதோ, tell your friend, tell your character மாதிரி ஆவிக்குரிய தரத்தை சபையினுடைய அட்ரஸை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இவன் வேகவானா வேக மாட்டானா இவன் அப்படின்னு. ஆமென். சோ கர்த்தர் சபைக்குள்ள தன்னுடைய வெளிப்பாட்டை வச்சிருக்காரு. கர்த்தர் மெய்ப்பர்களுக்கு வெளிப்பாட்டை வச்சிருக்காரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தர் சொல்லுகிறார், இந்த சபையோடு ஐக்கியமாகுங்க, இந்த சபையோடு இணைஞ்சிருங்க. தெருக்காடு மேடெல்லாம் ஓடினது போதும். எப்படி இயேசு பிறப்பு மெய்ப்பர்களுக்குள்ளே வெளிப்பட்டதோ, இயேசு மீண்டும் வரப்போகிறார், அதுவும் சபைக்குள்ளதான் வெளிப்படும். ஆமென். இயேசு சொல்றாருல, சிம்பிளா இந்த சென்டென்ஸை தூக்கி வச்சு பாருங்க. பைபிளை இப்படி பேலன்ஸ் பண்ணுங்க. எப்படி இயேசுவானவர், இயேசு வரும்போதும் தேவதூதன் வந்தான், இயேசு உயிர்த்தெழுந்து பரலோகம் போகும்போதும் தேவதூதர்கள் சீஷர்கள் இயேசு மேல போயிட்டாரே அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு தூதன் வர, அங்கே ஒரு தூதன் வந்து சொல்லுகிறான், கல்லேராகிய இவர்களே, இயேசு எப்படி மேல எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ சரி, அவர் அப்படியே வருவார்னா, அப்படியே எப்படி முதல் தடவை இயேசு என்ன ஸ்ட்ராட்டஜியில வந்தாரோ அதே போல வருவார். அவர் போன தடவை வரும்போது மெய்ப்பர்களுக்காக வந்தார், இரண்டாவது தடவை மெய்ப்பர்களுக்காக சபைகளுக்காக வர போறார். ஆமென். எத்தனை பேர் கையை வைத்து அல்லேலூயா சொல்லலாமே. ஆனா எனக்கு பிரயோஜனமான, எனக்கு ஆசீர்வாதமான, எனக்கு நிறைவான ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான். இன்னைக்கு இயேசு தாழ்மை அந்த அவுட் ஆஃப் சப்ஜெக்ட். இயேசு அவர் அப்படி இருந்தார், அவுட் ஆஃப் சப்ஜெக்ட். இயேசு அதை எதுவுமே மேட்டர் கிடையாது. இயேசு பத்திமே கண்ணை திறந்தானே, எனக்கு என்ன, எனக்கு கண்ணை திறக்கணும். ஆமென். பிராக்டிக்கலா நீங்க முதல்ல பிராக்டிக்கலா நம்பணும். நம்ம மெய்ப்பத்துவத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம், மந்தையில உட்கார்ந்து இருக்கிறோம். கிறிஸ்து இங்க வெளிப்படுவார். இங்கே இயேசுவை குறிச்சு வெளிப்பாடே வருதுன்னா, உங்க வீட்டை குறிச்ச வெளிப்பாடு, உங்க பிள்ளைகளை குறிச்ச வெளிப்பாடு, உங்க பிசினஸ் குறிச்ச வெளிப்பாடு, ஒரு நல்ல காரியங்களை குறிச்ச வெளிப்பாடு. கையை தட்டி ஒரு ஆமென் சொல்றவங்க சத்தம் அல்லேலூயா சொல்லலாமே. ஞானிகளை பைத்தியமா பண்ணுவார். இன்னைக்குமே நீங்க அப்படிதான், நீங்க பிராக்டிக்கலா நம்புவீங்க. ஐயோ லாயர் அதை சொல்லிட்டார், ஆடிட்டர் அதை சொல்லிட்டார்,
டாக்டர் இதை சொல்லிட்டாரு, அவர் வேலையே உங்களை பைத்தியமாக்குறதா ஒரு வேலை. உங்களுக்கு வேணா ஐயோ டாக்டர் ஐயோ அப்படின்னு உங்களுக்கு வேணா வாவா இருக்கலாம். அந்த வாவை நிப்பாட்டுங்க. உலகத்திலே வாவன்னு பார்க்கக்கூடிய ஒரே ஆள் யாரு? இயேசு மட்டும்தான். வேர்ட் ஆஃப் காடை நம்புங்க, வார்த்தையை நம்புங்க, ஸ்ட்ராங்கா நம்புங்க. வேர்ட் ஆஃப் காட்ல ஸ்ட்ராங்கா இருங்க. ஆண்டவர் வார்த்தை இப்படி சொல்லுது, அந்த மாதிரி நான் வாழ்றேன். என் லைஃப்ல எனக்கு பவரே தான். கடவுள் சொல்லியிருக்காரு, நம்ம செய்யறோம். எவன் என்ன சொன்னா என்ன? உலகத்தின் பார்வையில தப்புன்னு சொல்லலாம், உலகத்தின் பார்வையில கரெக்ட்னு சொல்லலாம். எனக்குள்ள வெளிப்பாடு வந்திருக்கு. இந்த பிரச்சனையை எப்படி டீல் பண்ணணும்னு கர்த்தர் வெளிப்பாடு கொடுத்திருக்காரு. ஆண்டவர் வெளிப்பாடு கொடுத்திருக்காரு. நான் அதன்படி செய்யறேன். பினான்சியல் லாஸா கர்த்தர் வெளிப்பாட கொடுக்கிறார், அதை நான் செய்யறேன். எடுக்கிற முடிவு உலகத்துக்கு தப்பா தோணலாம், அது பிராக்டிக்கலா செட் ஆகாம இருக்கலாம், அங்க செட் ஆகும். ஆமென். கையை உயர்த்தல இல்லையா சொல்லலாம். ஒரு ஸ்பிரிச்சுவல் பேஸ்டு சர்ச்ல, ஒரு ஆவிக்குரிய தரம் நிறைந்த சபையில இருக்கணும். எங்க இருக்கணுமா? ஆவிக்குரிய தரம் நிறைந்த சபை. தரம் தெரியுதா? தரம் ஸ்பிரிச்சுவல் தரம். வியாதியா சுகமாக்க தரம் இருக்கணும். ஜீரோல இருக்கிறவனை டாப்ல கொண்டு போற தரம் இருக்கணும். பாவத்துல விழுந்துட்டானா அவனை எடுத்து ஊழியக்காரனா மாத்துகிற தரம் இருக்கணும். ஆவிக்குரிய தரம் வெளிப்பாடுகளை வருகிறது. உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வேணும். இயேசு பிறந்த செய்தி சபைக்கு வெளிப்படுத்தப்பட்டுச்சு. அதே போல வாழ்க்கை குறித்த செய்தி நிச்சயமாக எந்த பிரச்சனையில உட்கார்ந்து இருந்தாலும் நீங்க விசுவாசிங்கன்னா கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு அதை வெளிப்படுத்துவார். எத்தனை பேர் கரங்களை தட்டி நல்ல மகிமை செலுத்தலாமே ஆண்டவருக்கு? நல்ல சத்தம் ஒரு ஹalleluya. தேவ நாம மகிமைக்கா சொல்றேன். ஸ்ட்ராங்லி பிலீவ் இன் திஸ். ஆமென். இதை யார் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ண முடியாதுன்னா பல சர்ச்ல கால் வைக்கிறது தான் ஸ்ட்ராங் ஆக முடியாது. நான் சொல்லிட்டேன்ப்பா, நியூ இயர் வர்றதுக்கு முன்னாடி டிசைட் பண்ணிரு எந்த சர்ச்சுக்கு போகணும், யார் கூட ஐக்கியமா இருக்கணும். ஆமென். எல்லா கனெக்டிவிட்டியும் வருகிற வருஷம் இந்த ஆலயத்தோடு நெருங்கி பிடிச்சிருக்கிறவங்களை கர்த்தர் மேலோங்கி வளர வைப்பார். 2 வாரம் இங்க, 2 நாள் அங்க, அங்க இங்க சுத்துறவா வாழ்க்கையில ஒரு நன்மையும் வராது. பெட்டர் நீ போய் சேர்றதுக்கு பதிலா நிம்மதியா ஒரு இடத்துல உயிரோடு இருந்துரு. டோன்ட் பிளே வித் ஃபயர். தீர்மானித்துக்கொள். ஆவிக்குரிய தரமான இடங்களில் அமர்ந்து மேய்ச்சலை மேய்த்துக்கொள். அதான் போன ஒரு சில நாட்கள் எடுத்தேன். 2 வயல் இருக்குது. இளையகுமாரன் மூத்த குமாரன் கதையில இளையகுமாரன் பண்ணி மேய்க்கிற வயலுக்கு போனா, மூத்த குமாரன் தகப்ப வீட்டு வயலுக்கு போனா. 2 வயல் இருக்குது. ஒன்னு பண்ணி மேய்க்கிற வயல், இன்னொன்னு எல்லாம் வயல் தான். அங்க போனா பண்ணி தவிடு கிடைக்கும், இங்க வந்தா தகப்பனின் ஆசீர்வாதம் கிடைக்கும். ஸோ உங்க லைஃப்ல இன்னைக்கு ஒரு டிசிஷன் எடுங்க. இயேசு பிறந்ததுனால வெளிப்பாடு நிறைந்த வாழ்க்கை எங்கே துவங்குகிறது? சபையிலே துவங்குகிறது. யார் மூலமா துவங்குது? எழுப்புதல் ஊழியக்காரர் மூலமா அல்ல, சாதாரண மெய்ப்பர்கள் மூலமாய் இது துவக்கிறது. இதற்குள் அடங்கி இருந்தால் கர்த்தர் சொல்கிற ஆசீர்வாதம், சமாதானம், மனுஷர் மேல பிரியம். கையை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துறவங்க சத்தமா கையை தட்டி மகிமைப்படுத்தலாமே. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க இன்னையில இருந்து நேசகுமாரன். நல்ல சத்தமா சொல்லுங்க, நேசகுமாரன். மேல இருக்கவங்களா சொல்லுங்க, நேசகுமாரத்தி. நல்ல சத்தமா சொல்லுங்க, நேசகுமாரன் அப்பா. ஆமென். நேசகுமாரத்தி. எவனும் உங்களை பத்தி கழுதப்பைய மாட்டுப்பைய என்னமோ சொல்லிட்டு போட்டுமே, உங்களுக்கு தெரியும் நேசகுமாரன், நேசகுமாரத்தி. பக்கத்துல பார்த்து நல்ல சத்தமா சொல்லுங்க, உலகமே அழிஞ்சாலும் நீதான் அவருக்கு பெஸ்ட், நீதான் அவருக்கு பாசமான மகள், நீதான் அவருக்கு பாசமான மகள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் கரங்களை தட்டி ஆமென் சொல்றவங்க சத்தமா ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த செய்தி ஒரு நல்ல மைண்ட் ஓபனிங் ஆச்சுன்னு சொல்றவங்க மட்டும் கையை தூக்கி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமே. ஆமென் ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க தரம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க தரம், குவாலிட்டி. சத்தமா சொல்லுங்க குவாலிட்டி. குமாரன் கிறிஸ்மஸ் மேட் நல்லா மண்டையில ஏத்திக்கோங்க. எனக்கே ஞாபகம் வராது அடுத்த வருஷம் எதுவுமே. நல்லா சொல்லுங்க குமாரன் கிறிஸ்மஸ் வர்சஸ் அடுத்து என்னது? நேச. சரி, ஒரு கூட்டம் எதை கொண்டாடிட்டு இருக்குது? குமாரன் கிறிஸ்மஸ். நம்ம எதை கொண்டாடிட்டு இருக்கிறோம்? கையை தட்டி ஒரு ஆமென் சொல்றவங்க சத்தமா நல்ல கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்றவங்க நல்ல சத்தமா கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லலாமே. ஆமென். வெளிப்பாடு எங்க தொடங்குது?
தீர்க்கதரிசிட்ட இல்ல, வெளிப்பாடு சபையில. கடவுளையே சபைக்கு வெளிப்படுத்துறார். உன்னைய பத்தி வெளிப்படுத்த மாட்டாரா? அப்படி உன்னைய பத்தி வெளிப்பாடு இந்த சபையில இல்லைன்னா சபையே கிடையாது. போ. உன் எதிர்காலம், நிகழ்காலம், உன் பிரச்சனைகள், உபத்திரவங்கள், உன் போராட்டங்கள், உன் நன்மைகள், உன் தீமைகள், இதை குறித்து தெளிவான சபையே கிடையாது, ஊழியமே கிடையாது. நான் சொன்னல, போன வாரம் சண்டே சொன்னல, வானமண்டல தேவதைகளுக்கு செய்கிற ஆராதனை, இயேசு கிறிஸ்துவின் ஆவி இல்லாத ஆவிகளுக்கு செய்கிற ஆராதனை. இந்த கிறிஸ்துமஸ்ல ஸ்ட்ராங் டிசிஷன் இருக்கணும். சர்ச்சினுடைய பர்த்டே இயேசு கிறிஸ்துவின் பிறப்புல இருந்து உண்டாகுது. மேய்ப்பர்களோடு கனெக்டிவிட்டியில தான் இயேசுவை பிறக்கிறாரு. நீ எப்படி மேய்ப்பன் கனெக்டிவிட்டி இல்லாம என்னத்தை நீ பேக்க போற? வாழ்க்கையில என்ன ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும்? சோ இன்னும் சபையை நெருங்கி வா, ஊழியத்தண்டை நெருங்கி வா, தேவ ராஜ்யத்தண்டை நெருங்கி வா. நிச்சயம் சமாதானம், பிரியம். கையை வைத்து சொல்லுங்க, சமாதானம், பிரியம். சமாதானம், பிரியம். பக்கத்துல பார்த்து கேளுங்க, இன்னைக்கு என்ன கிறிஸ்துமஸ் கொண்டாட போறீங்க? குமாரனா நேசகுமாரனா? சத்தமா சொல்லுங்க, குமாரனா நேசகுமாரனா? நீங்க ஆன்சரை ஃபில் பண்ணுங்க பார்க்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம். கேட்கல, மேல சத்தமா சொல்லுங்க. என்னவா? என்ன குமாரனா இது? என்ன குமாரனா இது? நேச குமாரன். God bless you.